வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலேயும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்பு தன்மையை வச்சுக்கிட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கிறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா உங்களோட ராசி மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு கேத்துக்கள் இருந்ததால உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது இதனால் தான். நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்தித்த ராசிகளில் மேஷ ராசி முதன்மையாக இருக்கின்றது. ஜென்மத்துல ஒரு மனுஷனுக்கு ராகு இருந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சோகத்தை கொடுத்து கொண்டிருந்த ராகு கேதுக்கள் ஆல்ரெடி நடந்து முடிந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் மாறிட்டாங்க. அதே மாதிரி சனியும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பது மிகுந்த பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு நிலையாகும். வருகின்ற மே மாதம் நடக்க இருக்கும் பெயர்ச்சியின் மூலம் குருவும் 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார். இப்படி வருட கிரகங்கள் அனைத்தும் ரொம்ப சூப்பராக இருப்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 3 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்போது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நிலை என்பது அமைந்திருப்பதால் இதுவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நட்பலன்களை வழங்க முடியவில்லையோ அந்த பலன்களை வருகின்ற 3 வருடங்களில் நிச்சயமாக கிரகங்கள் செய்து தரும். அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும் நேரம் இது. மேஷ ராசிக்காரர்களை பற்றி பார்க்கும் பொழுது ஒருவரை பார்த்தவுடனே அவர்களுடைய உண்மை முகம் என்ன என்பதனை கண்டுபிடிக்க கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதிகமாக உணர்ச்சிவசப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். உடனுக்குடன் உணர்ச்சிக்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் மிக விரைவாக தமது உணர்ச்சிகளிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு பணத்தை சேமிக்கும் எண்ணம் பெரிதளவு இருக்காது. இருப்பினும் அந்த செலவுகள் பயனற்ற ஊதாரி செலவுகளாக இருக்காது, அவசிய தேவைகளுக்காக செய்யப்படும் செலவுகளாகவே இருக்கும். புண்ணிய காரியங்கள் செய்ய மனம் விரும்பும். பொதுவாகவே எந்த செயலாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களுடைய திறமை கண்டு எதிரிகள் கூட பயம் கொள்வார்கள். எல்லா விஷயங்களிலும் முதன்மை பெற்றவர்களாக விளங்கும் எண்ணம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். தமக்கு முன்னே நடக்கும் அநீதியைக் கண்டு கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் துடிப்பும் ஆர்வமும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதன் பின்விளைவுகளை பற்றி வருந்தமாட்டார்கள். யாருக்காகவும் தமது முடிவை மாற்றிக்கொள்ளும் எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. ஒரு விஷயத்தை சொல்வதை காட்டிலும் அதனை செய்து காட்டுவதையே விரும்புவார்கள். தலைமை தாங்கும் இயல்பு அதிகம் இருப்பதனால் தொழில்சார் வாழ்வில் வெற்றி பெற்றாலும் தனிப்பட்ட வாழ்வில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இப்போ மேஷ ராசிக்காரர்களின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருட தமிழ் புத்தாண்டு மிகவும் நல்ல பலன்களை செய்யும். கெடுபலன்கள் எதுவும் இந்த வருடம் நடக்க வாய்ப்பில்லை. வருடத்தின் ஆரம்ப நாளிலும் வருடம் முழுமையும் கிரக நிலைமைகள் நன்றாக இருப்பதால் 2024ஆம் வருடத்தை நீங்கள் வரவேற்கவே செய்வீர்கள். அனைத்து மேஷ ராசியினருக்கும் பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலைமையும்
இனி இருக்கும். வருடம் முழுவதும் பணத்தை தரும் கிரக நிலைகள் நன்றாக இருப்பதால் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற இயலும். குறிப்பாக கடனை திருப்பித் தருவதாக உறுதியளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்த முடியும். ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவீர்கள். ஒரு முக்கிய பலனாக வருட ஆரம்பத்தில் இளம் பருவத்தினருக்கு திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் இருக்கும். சிலர் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்தித்து அக்டோபர் மாதத்திற்குள் வாழ்க்கையில் இணைவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமலோ இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும். குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் தற்போது கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் உண்டு. அதிகாரமிக்க காவல்துறை மற்றும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் உயர் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருக்கும் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு இது கூடுதல் நன்மைகளை தரும் காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும். பயணம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் வரும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், தனது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் முதலீடாக வைத்து சுயதொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இது முன்னேற்றமான காலம்தான். சுயதொழிலர்களுக்கு உற்பத்தி ஆர்டர்கள் சீராக கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். பணவரவு தடைபடாது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். போட்டியாளர்களால் தொந்தரவு இருக்காது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயிகளுக்கு இம்முறை இயற்கை ஒத்துழைக்கும். தேவையான நேரத்தில் மழை பெய்யும். பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பெரிய நன்மைகள் உண்டு. இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடிக் கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். எல்லா வகையிலும் வருமானம் நன்றாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக கை கொடுக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல்நாடுகளுக்கு செல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் குறுகிய கால பயணமாக வெளிநாடு சென்று திரும்புவார்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு நடத்தாதவர்கள் உடனடியாக அந்த குறையை தீர்க்கும் வண்ணம் குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள். எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கு மிஞ்சிய சக்தி இல்லை என்பது சித்தர்களின் வாக்கு. மகன் மகள்களால் இருந்து வந்த மனச்சங்கடங்கள் விலகி அவர்களால் இனிமேல் சந்தோஷம் இருக்கும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தாமதம் இன்றி இனிமேல் செய்து கொடுக்க முடியும். என்னதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆனாலும் பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாகவே இருக்கும். எனவே நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. பெண்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வந்திருக்கிறது. இளம் பெண்களுக்கு தாலிபாக்கியமும் திருமணமானவர்களுக்கு நகைகள் சேருதலும் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது. அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் மாறி சொத்து விஷயங்களில் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்கள். இதுவரை மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இனிமேல் இருக்காது. இனம் புரியாத கலக்கத்தில் இருந்து வந்தவர்கள் இனிமேல் புது உற்சாகம் அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த கெட்ட விளைவுகள் இனி இருக்காது. இதுவரை உங்களை பிடிக்காமல் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் உங்களை பார்த்து பயப்படும்படியாக நிலைமை மாறும். கடன் பிரச்சனைகள் தலை தூக்காது. புதிய கடன்கள் வாங்கும்படி நேரிட்டாலும் பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். வெளியிடங்களில் உங்களின் மதிப்பு, மரியாதை, கௌரவம் நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் சில தடைகளுடன் உங்கள் காரியங்கள் நிறைவேறினாலும் மேஷ ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள்
கனவுகள் ஆகியவை நல்லபடியாக நடக்கப் போகும் வருடமாக இது இருக்கும்.